ஃப்ரெண்ட்ஸ், அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு தென்காசி மாவட்டம் கீழப்பவூரில் சென்ட்ரல் பேங்க் அடுத்த தென்புறமும் யூனியன் சாலையில் அடுத்து மேல்புறமும் இருக்குங்க. இப்போ யூனியன் ரோடு தாங்க. இதுலேருந்து மேல்புறம் கட்ட 3வது வீடுங்க. அருமையான வீடு. ஒரு 1720 சரடியில் அமைஞ்சிருக்கு. 8 சென்ட் இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 அடி இருக்குங்க. அருமையான இடம். 20 அடி ரோட்டு மேலே ஒரு கார் நின்னா கூட இன்னொரு கார் அந்த பக்கம் போகலாம். அவ்வளோ அகலமான ரோடுங்க. இது பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரம் ரயில்வே நிலையத்திலேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர்லையும், பாவூர் சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு கரெக்டாக 1 கிலோமீட்டர்லையும், சென்ட்ரல் பேங்க்லேருந்து 300 அடியில் வாங்க. சென்ட்ரல் பேங்க் பஸ் ஸ்டாப்லேருந்து 300 அடியில். இந்த புறம் பார்த்தீங்கன்னா போர்வேலேருந்து ஒரு 300 மீட்டரில் வந்துடலாம். வெண்ணிமலை கோயிலேருந்து ஒரு 200 மீட்டரில் வந்துடலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு 200 மீட்டர் இடத்துக்கு வந்துடலாம். இந்த வீட்டுக்கு வந்துடலாம். அருமையான வீடுங்க. இங்கே பாருங்க, ரம்மியமாக வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈசான்ற கரெக்டாக போர் இருக்குங்க. ஒரு நல்லி இருக்குது, போர் இருக்குது. அருமையான இடங்க பாருங்கள். வாழை இருந்து எல்லாமே வளர்க்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஒரு பாத்ரூம் இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த மாதிரி வெளியெல்லாம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இயற்கையாக ரம்மியமாக ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லையும் இடம் இருக்குங்க. காற்று வரக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. காற்றோட்டமாக இருக்கும். இந்த நாய்க்கு தேவையான ஷெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். வீட்டை சுற்றி ஃபுல்லாக பாருங்கள், மரங்கள்லாம் இருக்குங்க. வடக்க பார்த்த வீடுங்க. இது வடக்க பார்த்த வீடு. இதை பாருங்கள், கொய்யா இருக்குது, மா இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இது வந்து ஆத்துநெல்லி கனெக்ஷன் இருக்குங்க. அது தேக்கி வைக்கிறதுக்கு தாங்க இந்த தொட்டி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சோப்போட திண்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் அவுட்டர் 2 பாத்ரூம் இருக்குது பாருங்கள். முன்னாடி ஒரு பாத்ரூம் காட்டியிருக்கேன். இங்கே 2 குளியல் ரூமும் பாத்ரூம் இருக்குங்க. வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். வீடு வாங்க, வீட்டை பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே ஹாலில் பாருங்கள், இன்டீரியர் ஒர்க்லாம் நீட்டாக இருக்கும். அப்புறம் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் ஒர்க்கிங்கில் இருக்குது. கபோர்டு ஒர்க் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்பு. அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்பு. இங்கேயும் கபோர்டு ஒர்க் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. இப்படி வந்து ஹாலுக்கு வரோம். ஹால்லேருந்து அப்படி போனீங்கன்னா கிச்சன். நல்ல பேஸாக அருமையான கிச்சனுங்க. அப்படியே வந்தீங்கன்னா டைனிங் ஹால் பாருங்கள், நல்ல பெரிய டைனிங் ஹாலு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஏசியோட ஒரு பெட்ரூம்பு. இந்த பக்கம் அப்படியே பூஜை ரூமுங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா அந்த வீடு தேவைன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இது வந்து 1720 சரடியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு இன்றைக்கி கட்டணும்னா பார்த்தீங்கன்னா 34 லட்ச ரூபா வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 8 சென்ட் இடம் வாங்கினா இன்றைக்கி 48 லட்ச ரூபா வரும். பக்கத்தில் எல்லாமே 6 ரூபாய்க்கு விற்றுருக்கு. நீங்கள் விசாரிச்சிக்கலாம். மொத்தம் 82 லட்ச ரூபா அசலுங்க. அந்த வீடு இன்றைக்கி அர்ஜென்ட்டாக பணம் தேவை இருக்கிறதுனால வாங்க, டேரெக்டாக வாங்க, பார்த்து கூப்பிட்டு போகிறேன். இது 94 ரூபா வீடியோ போட்டிருக்கு. அப்புறம் 70 ரூபா வீடியோ போட்டிருக்காங்க. ஒரே விலைங்க, ஃபைனல் விலை 65 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாருங்க. ரொம்ப அர்ஜென்ட், வெரி வெரி அர்ஜென்ட்டு. குயிக்காக வாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்கள் பணம் பயன்படும். அருமையான வீடு. இது பழைய ஆத்து மணலில் கட்டின வீடு. இங்கே பாருங்கள், வீடு நல்லா அருமையாக இருக்குது. வடக்க பார்த்த வீடு, 20 அடி ரோட்டு மேலே, சூப்பர் வீடுங்க. வாங்க, டேரெக்டாக பார்ட்டி கூப்பிட்டு போகிறேன். பார்ட்டி உட்காந்து பேசி எடுத்து தரேங்க. உடனே வாங்க, லேட் பண்ணலாம். குயிக்காக வாங்க, நேராக பார்ட்டி கூப்பிட்டு போகிறேன். பார்த்து எடுத்து தரேன். இந்த இடம் தேவைன்னா அந்த வீடு பிடிச்சிருந்தா கீழே நம்பர் கால் பண்ணிட்டு டேரெக்டாக வாங்க. ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசி எடுத்து தரேங்க. நன்றி.